வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல்ன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரண்டை வச்சு ஒரு துவையலும் அடையும் செய்ய போகிறேங்க. மதியம் சிம்பிளாக பருப்பு சாதத்தோடு விட்டுற போகிறேன். இந்த பிரண்டை வந்து தோலெல்லாம் சீவி சைடில் நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் வந்து நல்லெண்ணெயில் நல்லா ப்ரௌனாக வதக்க போகிறோங்க. அப்போ தான் அது காரில் இருக்காது, இல்லைன்னா ரொம்ப இப்படி தொண்டையெல்லாம் கடிக்கிற மாதிரி காரம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்து சைடில் ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு இதே வாணலியில் பார்த்திங்கன்னா உளுந்து, காஞ்ச மிளகா, புளி, சீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. வந்து புளி கொஞ்சம் தூக்கலாகவும் காரம் தூக்கலாகவும் இருந்தால் தான் அந்த காரல் தெரியாது. அதனால் புளியும் மிளகாயும் நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த உளுந்து, சீரகம், புளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பாதி வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம், அது கூட இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது நம்ம நல்லெண்ணெயில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, சீரகம், இது வந்து இட்லி, தோசை, அடை, சாப்பாட்டுக்கு துவையலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயாச்சுங்க. அடுத்து நம்ம அடை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பருப்பும், கொஞ்சம் ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு கைப்பிடி பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். அது கூட வந்து காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இதை மாதிரி பேட்ரு கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா பொடி அரைஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க. மாவு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, பெருங்காயம், சீரகம் சேர்த்து இது மாதிரி தாளித்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடைக்கு மாவு கட்டியாக தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடை தோசை பண்ணிடலாங்க. இதில் வந்து என்ன வேணாலும் பருப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை பயிறு யூஸ் பண்ணலாம், என்ன பருப்பு வேணாலும் போட்டு நம்ம அடை பண்ணலாங்க. இந்த மாதிரி கடாயில் நம்ம மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடணுங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸு வேக வச்சு எடுத்தாக்கா நம்மளோட அடை ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியான அடை. இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரண்டை துவையலும் மிளகா பொடியும் தாங்க. நம்ம சிம்பிளான பருப்பு சாதம் பார்த்துடலாங்க. அரிசி ஊற வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து 1 டம்ளர் 1 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட நம்ம அரிசி சேர்த்தாச்சு. அப்புறமா இது கூட ஒரு வெங்காயம், பூண்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட. தக்காளி பழமும் கொஞ்சோண்டு புளியும் அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. நம்ம இதே மெத்தட் தான் சாம்பார் சாதம். அதில் காய் நிறைய போடுவோம், அதில் மசாலா தூளும் நிறைய போடுவோங்க. 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போது நம்ம இது தாளித்து கொட்டிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், உளுந்து எடுத்து இப்போது இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். நெய் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட பருப்பு சாதம் ரெடிங்க. தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா துவையல் இருக்குது. முட்டை ஆம்லேட் பண்ணிக்கிறேங்க. பெப்பரு, உப்பு சேர்த்து நம்ம வெறுமனே முட்டை ஆம்லேட் பண்ணி நம்ம லஞ்ச் பேக் பண்ண போகிறோங்க. மதியம் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான பருப்பு சாதம் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷுங்க இது. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். பருப்பு சாதமும் முட்டை ஆம்லேட்டும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தாங்க சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.